மகனே காட்டுக்கு காவல் போனார். காவலுக்கு ஏன் போனோம்? தங்கச்சி துணை காவலுக்கு ஒரு தங்கச்சி துணையா பாதுகாவலா போனார். பாதுகாவலா வந்து நிக்கிறேன். யாரோ ஒரு சாமியார் வந்துட்டு நாராயணா நாராயணா ஓராயணான்னு கேட்டிருக்காரு. யாருன்னு தெரியல. ஆனா என்னை கண்டு பயம். தைரியமான தான் ஓடியாந்து இருக்கணும்ல. என்னை கண்டு பயம். இருந்தாலும் ஒரு தடவை இன்னொரு தடவை கூப்பிடுவான். யாரா இருந்தாலும் அப்பா அவரே என்னை கண்டு பயம். தைரியம் சொல்லுங்க. அடிக்க மாட்டேன். எனக்கு பேக்க தூக்கிட்டு ஓடிருப்பாங்க. தைரியமா வந்துக்கல. நான் ஓரமா நிக்கிறேன். ஆள் இல்லைன்னு வரட்டும். நீங்களா சென்று வரலாம். கிளம்பு கிளம்பு சொல்லிட்டார்ல. அவளை உன்னைத்த அடிச்ச மண்டை தெரிச்சு போய் முடியும். ஆளு மண்டையும் பாரு. உன்னைத்த வெங்காயம் சொல்லிக்க. கிளம்பு. 1/2 மணி நேரத்துக்கு கிட்டு கொடுத்து அங்கிட்ட எடுத்து முடியும். உனக்கெல்லாம் மண்டையில வரைச்சு பகுமானவ திரியிறாங்க. மண்டையில ஹிந்திக்காரன் பம்பா அடிக்கிறது முன்னாடி நிக்கிறவங்கள பெரிய வெங்காயம் ஆயிட்டு சின்ன வெங்காயதே விலை கூட. இப்ப கம்மியா நீயா நானும் பாப்போம். நீயா நானா காலையில இருந்து போட பாருங்க. சாமிகளை கொஞ்சம் சாமி தூக்கணும் பார்த்துங்க. செருமல் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் கவனமா இருங்க. மாஸ்க் இருந்தா போட்டுக்கோங்க. கொரோனா விழிப்புணர்வா போங்க. கொரோனாவெல்லாம் வந்து கிருஷ்ணகுமாருக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவரே பெரிய கொரோனா. கொரோனா பத்தி கொரோனா சரி விட்டு போங்க. அது தேவலாத வச்சு ஒமிக்கிறா. அதோட நாடத்தை ஒழிக்கிறான்னு ஒழிச்சு கொடுத்தானே மேடையில் ஆடினால. நான் என்ன சொல்றேன்னா எனக்கு தேவையில்லாத ஒரு பேச்சு. கானகத்தில் பாட்டு பாடு சுவாமி யாரையா பாடினா நீங்க பிரியா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு தனியா குடி போச்சு. பேச்சு பேசுறீங்க. நல்லா பேசுறீங்க. ஒரு சபை நாயகத்தோட பேசுறது அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு மனுஷனை சால பேசுற வெக்கம்னா அப்புறம் பேசுற பேச்சு அவங்க பேசிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாங்க. ஒண்ணுக்கு ரெண்டு போனாமா நான் ஒண்ணு தப்பா நினைச்சிட்டியா? மன்னிச்சுக்க. நீ நான் தப்பா நினைச்சிட்டேன். என்னுடைய தவறுதலுக்கு மன்னிப்பு. அப்படி மன்னிப்பு கேட்கறவங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாடக உலகத்துல மட்டால பார்த்து சால பேச வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. படிச்ச குடும்பத்துல ஒரு வார்த்தை வெள்ள ஒரு வார்த்தை கொள்ளும். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு இங்கிட்டு கொடுத்து அங்கிட்டு பாஞ்சு சொன்னது அப்படின்னு சொன்னீங்க. அதால சாட பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய படிப்பு அறிவுன்றது வேற. நீங்க படிச்ச விஷயங்கள் அப்படி. அதனால மற்றவரை பார்த்து சாட பேச வேண்டிய அவசியம் உனக்கு. நீ படிச்சாரியா? ஏன்னா நீ படிச்சா அப்படி பேச மாட்டேன். வீட்டுக்கிட்ட கம்புடுத்தனா? நீ படிச்ச மனுஷன். நீ படிச்சாதானே? நான் படிச்சிருக்கேன். எது கேட்டாலும் பதில் சொல்ற வல்லமை என்கிட்ட இருக்கு. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மை எழுத்து 1000 எழுத்து 1 மொத்தம் 247. அடுங்கயா படிச்ச எதுக்குடா பதில்? நாங்க கேட்டி படிச்சாங்க. ஏன் ஜோத தானே இதுன்ற ரெக்கர்ட்ல அப்படி பேசுவியா? பேச துப்புலாம் அப்படி முடிக்கிற. இப்ப பேசு. வாய் நினைச்சுக்க. பேசுறதா பேசு. பேசுற இடிச்சா போல அப்படின்னு பேசாம ஒருத்தவன் தான் கேட்கலாம். ஆனா உன்னை போல படிச்சவன பேச முடியுமா? பேசக்கூடிய துணிச்சவனை போல ஆளா இருக்கலாம். நீ படிச்சிருக்கியா? உனக்கு விவரம் தெரியுமியா? நீ படிச்சாதானே விவரம் தெரியுமில? நீ சொல்லியா வைப்பான். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மை எழுத்து 1000 எழுத்து 1 வெக்கம். நம்ம என்ன நாடத்துக்கு வர்ற
சோத்தை தானே தின்றேன். நான் கேட்ட கடைக்கு பறிச்சு துப்புனா அவன் எதுக்கு விடுற? அங்கிருந்து பேக்க துப்புனா போதுமா? விஷயத்தை பேசுறா இழுச்சா போல அப்படின்னு பேச நினைச்சங்க. நீ எப்படி படிச்சிருக்க? உன்கிட்ட போய் நான் பேச முடியுமா? இல்ல பேச நேரத்துல விட்டுருவியா? நீ என்ன படிச்சிருக்கீல? நீ சொல்லு பாப்பா. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து, ஆயுதம் எடுத்து மொத்தம் என் தங்க கட்டிடா. நாட ஒருத்தர் பெரிய கொரோனா குட்டிடா இழுச்சா போல வெக்கல் தண்ணி பேசுகியா? துப்பு கடத்தல் மக்கள் வந்துடுற நாட்டுல ஓவா கேட்கிற உனக்கு பேசுற பத்தி தெரியுதா? நீ ஏன்டா அவரை பேசுறா அப்படின்னு கேட்க நினைச்சேன். ஆனா நீ படிச்சாரு நாகரீகமா பேசுற. உன்னை போல பேசக்கூடிய சாமர்த்தியம் பேச முடியுமா? நீ படிச்சாரு படிச்சிருக்கீல? அப்ப நீ சொல்ல வைப்பான். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுதம் எடுத்து மொத்தம் அப்படி சொன்ன என் தங்க கட்டிய சிங்கமே, வருங்கால சரித்திரமே, வருங்கால சரித்திரமே, வருங்கால சரித்திரமே, வருங்கால சரித்திரமே, எந்த ஊருக்கு போயிடுறது அட்ட சரித்திரமே, என் சரித்திரமே. நீ என்ன சரித்திரமா? நீ என்னடா பண்ணு? 4 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்தியா? இல்ல 10 புறத்தை புதுசா எழுதுனியா? என்ன வெட்கம் இல்லாம சரித்திரம் பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னத்தை நெத்திரி மூளையில வேலையில பேசுப்ப பேசு பேசி தொலை மூதேவி அப்படின்னு கேட்கலாங்க. படிக்காதவங்கள பார்த்து கேட்கலாம். ஆனா உன்னை பார்த்து நான் கேட்க முடியுமா? கேட்டத்தை விட்டுருவியா? நீ நல்லா படிச்சிருக்க, தெளிவா படிச்சிருக்க, படிச்சாதானே? அங்க நீ சொல்லு உயிரெழுத்து கேட்கிற பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தூக்கமா கொண்டு லவனுடைய புதிய ஏன் நீ ஆத்திரப்படுற? நான் ஏது கேட்கிறேன்னா உன்னுடைய பொறுமை எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு நான் பாக்கிறதுக்காக. பேசுற பேச்சு என்னன்னா மற்றவர்களுக்கு பேசக்கூடிய பேச்சு புரியும் விதமாக தெளிவா பேசு. நான் பேச போறேன். பேசு. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க. நீ தெளிவா பேசு. நான் பேசுறேன். நல்லபடியா பேசு. நான் பேசு. ஏன்னா நீ பேசுற பேச்சு மத்தவங்களுக்கு புரியும்படி பேசு. அதே கோரிக்கை. வேற எதுவுமே கிடையாது. அகத்தின் அடக்கு முகமா திரும்பி பாரு. அந்த முக லட்சணமா பேசு. நல்லா பேசுங்க. பேசு. சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயத்துல பேசாம இருந்த பழங்க. உனக்கு தெரியும். அந்த பக்கம் தெரியும். பக்கம் தெரிஞ்சா நல்லா அடிக்கிறீங்க. எனக்கு தெரியுங்க. உள்ளத்தில் வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும்னா அது உள்ளுக்குள்ள வச்சு பேச மாட்டீங்க. தெரியும். நல்லா தெரியும். மதிப்பானாடியா நல்லபடியா பேசுவேன். செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையிட்டு சொன்னா கேள்வி சொல்வதே பெருசு அப்படின்னு திருக்குறளை பத்தி நீங்க சொல்ல முடியாது. நல்லா அறியா நீ அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அன்னைக்கு அப்பை மூதாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி மத்தவங்க அறம் செய்ய சொல்ற. ஏன்னா நீ படிச்சாலே விஷயம் தெரிஞ்ச ஆச்சு சொல்லு. நான் பேசு. 6 வந்து சேனா யார விட்டு போடணும். அப்படி அது மாதிரியா இருக்கு. அப்புறம் பேச்ச விடு பேச்ச விடு பேச்ச விடு பேச்ச விடு சொல்லிக்கிட்டு இருக்கே. நான் கேட்கிறேன் பேச்சு எதுல வருது? அப்ப நான் வாயில விட்டு அப்புறம் எதுக்கு தந்தம் பேசிக்கிறீங்க? பேச்சு போல நான் பேசிக்கிறேன். அப்ப நீ பேசு. மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவா பேசு. கருத்துக்களை பாரம்பரியத்தை தெள்ள தெளிவாக பேசு. நீ என்ன கேட்கிறியோ அதை மட்டும் சொல்ல நான் வந்திருக்கேன். சொல்லு. பேசு. எப்பத்த பேசி சொல்லுவ? 3 மணி நேரம் ஆயிப்போச்சு. பேசு. நாளைக்கு முடிஞ்சு வைத்து பழக்கம் பேசி சொல்ல பேசி சொல்ல. எப்பத்த பேசுவ? நீ எப்பத்த பேசுவ? பேசு. நீங்களுக்குள்ள பேசி சொல்ல. பேசுதான் பேசு. 3 மணி நேரம் ஆச்சு. அப்படியே முடிச்சுக்கிறது என்ன அர்த்தம்? பாய முடியா? பேசு. பேசாதியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூழ். பாய திறந்த குறவலை கடிச்சு துப்பிய போயிருவேன். ஒத்த வார்த்தை பேசக்கூடாது. நீ வேணா சண்டை சத்தம்னா பொறுமையா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா நம்ம ஊருக்குள்ள எது பிரச்சனை இல்லாம போயிடும். ஐயா உங்க பேர் என்ன? தம்பி இந்தாப்பா பெரியாம்பள. ஐயோ உன் பேர் என்னையா? நீ பேச முடியாது. நான் பேசக்கூடாது சொன்னா ஐயா நீ பேசலையா? பேசி பாத்துக்க. தந்தையை தாழ்ந்த பெரும்புறமையா உண்மையை விட்டு முன்பா என்னைக்கும் எப்பொழுதும் நம்ம நண்பாய் இந்த நன்றலாது இவருங்கிறவா இந்த இறைவனுக்கு பெருமை சேர்த்தவன் அல்லவோ வண்ணனவோ அண்ணன் விட்டு பிறந்த தொலைப்போ புகா திறமோ நல்ல குணமதிக்க அவர் விட்டு இருக்கும் அந்த செல்வ கிரமதி கெதிலோக்கா இந்த இறைவனுக்கு பெருமைக்கு சேர்த்தவன் ஓடி 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 போய் முக்கத சோதிகை போதும் என்ற மனமே பொறுத்தக்கி மனத்துக்கு சொன்னானே அந்த அளவுக்கு போதும் போய் நிப்பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தான் நிப்பாட முடியும். நிப்பாட்ட அமைதிக்கு பெயர் தான் சாந்தி கிட்ட சொன்னா. சாந்தினா அமைதின்னு அர்த்தம். நீ எந்த இடத்துல பேச வர்றியா? எங்க வரீங்க? உள்ள போனானே உள்ளே போகும்பொழுது இன்று போய் நாளை வாழ் சொல்லும்பொழுது போட்டத்துக்கு உள்ள போன அந்த மாதிரி போறியா? நீங்க உட்கார்ந்து அந்த புள்ள ஆனா உட்கார்ந்து எங்க உட்கார்ல கல்வி சாலையில பாடுறது போது அங்க உட்கார்ந்து பரவாயில்ல. கீழே படுத்து தூங்கி உட்கார்ந்தவன வாழ்க்கை வீணா போயிடும். தாண்டவம் ஒத்த காலிலே நடமாட சொல்லி தில்லைக்கு முதல் ஆடுவான தாண்டவம் ஆனந்த தாண்டவம் சந்திய தாண்டவம் திரிபுர தாண்டவம் பச்சாங்க தாண்டவம் வாங்கி பொத்தி கட்டுறதே ஒரு பெருமைக்குரிய
ஒரு குரங்கு எதை பேசுற நீ எதை பேசாதே சிரி தப்பு இல்ல 4 பேர் ஒன்ன பார்த்து சிரிக்கிறதுக்கு பேசுற கிறுக்கு பேரு ஏன்னா 4 பேர் இருக்கும் போது எப்பயுமே அழுக கூடாது நடிக்கிறாங்க 4 பேருக்கு அழுதோம்னா நடிக்கிறாங்க அது நீதி கண்ணீர் பேர் வச்சான பேரு அந்த பேர் கத்தப்ப அழுகாத அது நீதி கண்ணீர்ல இடிச்சா பாரு ஆனா போயா என்று சொன்னா போராட்டத்துக்கு போகும்போது இது வேணாம் இந்த போரை விட்டு விடுன்னு சொன்னா அந்த போரை அதோட விட்டு விடாம தொடர்ந்து சொன்னால வாயை திறந்தா ஓட்ட பாருங்க எழுந்துட்டாங்க இப்ப பேச அதே பேச இப்ப பேச ஓட்ட பாருங்க எழுந்துட்டாங்க பேசி நீ இப்ப பேசி தண்ணி ஒத்தோட பேசி பேசுற வாயை திறந்தா மூடுறது இல்ல இதுவும் உண்மைக்கு இது ரெண்டும் நன்மைக்கு என்பதற்காக நன்மைக்கு நாடி பேசிக் கொண்டிருக்கிறேன் இது ஏன் மைக்கு நீ பேசு தப்பு இல்ல ஆனா தெளிவா பேசு நம்ம உனக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி பேசுற புரியுற மாதிரி பேசணும் உனக்கு புரியுற மாதிரி பேசுற புரியும் எனக்கு புரியும் மக்களுக்கு புரியுற மாதிரி பேசணும் ஓஹோ எது பேசினாலும் புரியக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு அப்ப உனக்கு எது பேசினாலும் புரியும் ஆமா புரியாம இருக்காது ஆமா உனக்கு எல்லாம் புரியும் சும்மா போட்டு பேசக்கூடாது அப்ப எல்லாம் புரியும் எதுனா புரியும் உனக்கு எல்லாம் புரியும்ல ஆமா உனக்கு புரியுற மாதிரியே பேசுறனே சரியா ஊருக்குள்ள உனக்கு புரியுற மாதிரியே பேசுறேன் ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர் இருந்தா கதை கதை சரி சரி உனக்கு புரியுற மாதிரி நானும் கதை பேசுவேன் ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர் இருந்தா சரி எப்படி எப்படி அப்படி இப்படி பரவாயில்ல அப்படி அப்படி ஞாபகம் இருக்கும்ல அப்படி இப்படின்னு 2 பேர் இருந்தாலும் சரி அது அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க இப்படி பார்த்து கேட்டேன் ஆமா அதுக்கு அப்படி சொன்னானா எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி பதில சொல்ல அதுக்கு இப்படி அப்படியே பார்த்து கேட்டானா உன்னை அப்படி இருக்குன்னு சொல்லல இப்படி இருக்குன்னு சொல்லி எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படின்னு அப்படி இப்படியே பார்த்து கேட்க இப்ப இப்படி அப்படியே பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டது ஒரு தப்பா இல்ல அப்படி இப்படியே பார்த்து இப்படியா இருக்குன்னு கேட்டது தப்பா ஒருவேளை இப்படி இப்படியே கேட்டிருந்தா அப்படி அப்படியே பாட்டு கேட்டிருப்பா அப்படி அப்படியே பாட்டு கேட்டிருந்தா இப்படி இப்படி பாட்டு கேட்டிருப்பா இப்ப இப்படி எப்படியா இருக்குன்னு கேட்க போய் தானே அப்படி எப்படி பதில் வந்துச்சு நீ இப்ப எப்படி எப்படி கேட்டாலும் இப்படி இப்படி பதில் சொல்லவா இல்ல அப்படி எப்படி என்னையாச்சு நீ இப்படி கேட்டிருந்தா பிரச்சனை இல்லையா நீ அப்படி கேட்டதா பிரச்சனை நீ அப்படி கேட்டிருந்தா பிரச்சனை இல்ல அது எப்படியா எப்படியா பேசுறா இப்படி அப்படி போச்சு இப்ப அப்படி இப்படி பேசும்போது அப்படி இப்படிதான் எப்படியா குழப்பற மாதிரி பேசுறேன் உனக்கு சரிப்படாது உனக்கு புரிய மாதிரி பேசுறேன் ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தான் புரியா இப்ப எப்படி அழகா தெரியாது உனக்கு புரிய மாதிரி பேசுறேன் இது உனக்கு ரொம்ப தெளிவா புரியும் ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தான் 2 ஆடு இந்த 2 ஆட்டுக்கு அவங்க ஆத்தாப்பன் பேர் வச்சா பாருங்க ஒரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்லுன்னு பேரு இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு புரியுதா பேர் நல்ல பேர் ஒரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்லாத புரியுதா நீ தெளிவான ஆளப்படையா இருக்க நான் கூட என்ன நினைச்சையா பாருங்களே அப்ப ஒரு ஆட்டுக்கு பேர் என்னது மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்லாத அதான விஷயம் இந்த 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு கம்மாய்க்கு போயிருக்கேன் தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க போயாச்சு தண்ணி குடிக்க போன இடத்துல இந்த மறுபடியும் சொல்லணும் ஒரு ஆடு இருந்துச்சு அது தண்ணி குடிக்கும் போது அணியாம செத்து போச்சியா அந்த செத்தாடு எல்லாரு மறுபடியும் சொல்லு அதாங்க சொன்னேன்லங்க ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க 2 ஆட்டுல ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்ல மாட்டேங்க அந்த மறுபடியும் சொல்லுன்ற ஆடுதாங்க தண்ணி குடிக்கும் போது அணியாம செத்து போச்சுங்க செத்தாடு எல்லாரியா மறுபடியும் சொல்லு அதான் சொன்னேன் ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க 2 ஆட்டுல ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு நான் மறுபடியும் சொல்ல மாட்டேங்க மறுபடியும் சொல்லுன்ற ஆடுதாங்க தண்ணி குடிக்கும் போது செத்து போச்சுங்க செத்தாடு தாடியா சொல்லுங்க ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு நீ தாயா மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லிட்டு அதே செத்தாடு தாடி அதாயா சொல்லி ஒரு ஊர்ல இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் சும்மா பட்டு 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 பட்டுன்னு பேசுறியே ஆமா நான் கேட்கிறேன் நீ சும்மா அதத்தை கேட்டுக்கிட்டு சுப்பிரமணிய தேவாலயம் கோபம் மாட்டியல என் கதிக்கடை சிங்கமே உன்னை நான் தவறாக ஒத்த வார்த்தை பேசுவேன் பார்க்கல நியாயமா என்னை பார்க்கல தவறா ஒத்த வார்த்தை பேசுவேன்னா என்னங்க சொல்ல என்ன வச்சுக்கிட்டேன் என்னை பார்த்து உண்மையிலே உமக்கு எனக்கு எத்தனை மேடையில வழக்கு வந்திருக்கு வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசுறாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட போராடி ஒரு மேடையில எந்த கருத்தா இருந்தாலும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க வெற்றோடு பேசுறது கேட்டா ஒரு கேள்வி கேட்டோம்னா சரி பதில் போட்டுக்கிட்டு இப்படிதான் அப்படியே வளர பேசுறோம் அப்புறம் எப்படிங்க பேசுறது சுருக்கமா இருக்க ரத்தம் சுருக்கமா இப்ப ஒரு புரியுற மாதிரி நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னா அது பதில் எப்படி சொல்ல தெரியுமா சாப்பிட்டேன் சாப்பிடல போனேன் போகல இதத்தையும் சொல்லணும் இதை விட்டு தேவையில்லாத பேசக்கூடாது இல்ல நான் தேவையில்லாம பேசலங்க நீங்க என்ன சொல்றீங்க கேட்டதுக்கு தான்
இப்ப நான் கேட்டா நீங்க என்ன சொல்ல சொல்லியப்பா? நான் கேட்டா சரி சாப்பிட்டேன் சாப்பிடல. ஓஹோ நீ போல இப்படி இருக்கணும் அர்த்தம் சொல்லுமா? அப்ப இப்படிதான் பேசணுமா? ஆமா. இப்ப நான் கேட்டா சரி உங்க பேர் என்ன? சாப்பிட்டேன் சாப்பிடல, போனேன் போகல. இப்படி சொல்ல சொல்லலையா? நானே அப்படி சொல்ல சொன்னேன். அப்படி இல்ல. அப்புறம் ஒரு விஷயம் கேட்டேன்னா வெட்டு 1 துண்டு 2 அத சொல்லணுமா? அப்படி இல்ல. உங்க பேர் என்ன? வெட்டு 1 துண்டு 2. அட இப்படி மாத்திக்கலையா? மாத்தி சொல்லவா? வெட்டு 1 துண்டு 2 வேட்டினால சட்டை 3. சவரி கிடையாது. நல்லா தான் போறீங்க. என்ன மாத்தி சொல்ற? இப்படி சொல்ல சொல்ல. அப்ப எப்படியா? உன் பேரை நான் கேக்குறேன். பேரை கேக்குறேன். உன் பேரை? என் பேரை நீ கேக்குற. இப்ப என் பேரை நீ கேட்டினா அப்ப என் பேருக்கு நான் எங்க வருது? உன் பேரை நான் வச்சுக்கிறேன். அப்புறம் நீங்க பேரை கேக்குற? உன் பேரை கேக்குறியா? அப்ப என் பேரை நீ கேக்குற. அப்ப என் பேரை நீ கேட்டினா அப்ப என் பேருக்கு நான் எங்க வருது? உன் பேரை நான் வச்சுக்கிறேன். அப்புறம் நீங்க கேக்குற பேரை? இப்ப பேரை நீ கேக்குறியா கேக்கலையா? கேக்குறேன். அப்ப கேட்டினா அப்ப என் பேருக்கு நான் எங்க வருது? நீ கிளிச்சாத்தமா பேசிக்கிட்டு பேசும்போது ஒண்ணு பேரை கேளு இல்ல கேட்காத. பேரை கேட்கவா? என் பேரை நான் கேட்க. இப்ப என் மறுபடியும் பேரை கேட்கறீங்க. அப்ப பேரை சொல்ல சொல்றேன். என் பேரை சொல்லவா? என் பேரை சொல்ல சொல்றேன். என் பேரை இன்னும் கேட்கறீங்க. அப்புறம் கேட்காம நான் பிடிச்ச கிறுக்கு பேர நான் கேட்டா சொல்ல முடியும் பேரை. அதை நான் சொல்லிதான் தெரியணும். அதை நீங்க வந்தோட தெரிஞ்சிருக்குமே நம்ம 2 பேரும். சரியா? அப்புறம் சரியான முரட்டு லூசு விட மாட்டீங்க. தவறு இல்லைங்க. அறிவாளி வாழ்க்கையில் இருக்கும்போது கிறுக்குன்னு இல்லாம கிறுக்குக்கு முறையே ஆர்வம் கூட அழகுதானே பெருமை இருக்குல்ல. என்னுடைய பேரை நீ கேட்டனால உனக்காக என் பேரை நீ உன் பேரை பத்தி எதுவுமே சொல்ல. நீ என் பேர் எனக்கு தெரியும். உன் பேர் தான் எனக்கு தெரியும்ல. அது தெரியும். சொல்லு உன் பேர் இல்ல. என் பேர் நான் சொல்றேன். நீ உன் பேரை சொன்னாது சொல்ல முடியும். ஏன்னா இங்க கேக்குறீங்கன்னா நீ யாரு நான் தெரிஞ்சுக்க போது ஆசைப்படுறேன். நான் சொல்றேன். உங்க பேர் நீ சொல்லுங்க. என் பேரை கட்டால உனக்காக என்னுடைய பேர் நாயகண்ட நாதம், நாயகண்ட ராகம், நாயகண்ட தபம், இருநாள் இசை, கடும வாட்டி, காயத்ரி ஞானமூர்த்தி, உலகமதா பிராமி, கொல்லி விளவியா, அப்படிப்பட்ட சிறப்புகளுக்குரிய பெருமையான தாய்க்கு பிறந்த நான் தாங்க. அதெல்லாம் சரிங்க. ஓம் பேர் என்னையா? அதான் என் பேர் தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓம் பேர் கேட்டா பக்கத்துக்காரன் பேர்லாம் சொல்லிக்கிட்டு. ஏன் இப்ப என் பேர் சொல்லிடுறீங்க? நாதம் ஓத பான பாருங்க. பேர் தானே சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல. இவன் விதத்துல எப்படியா சொல்லுவாங்க? சுருக்கமா சொல்லவா? சரஸ்வதி, நமஸ்தே முரளை, காமரமணி வித்யாரம்பம், கரிசாமி, சித்தூர் பகத வேசாதா என்ற சிறப்பு திரைப்படத்த தாயாரின் புதல்வன் ஊனா, சூனா, போனா, நானா, தோனா என்று சுருக்கமா சொல்றார்கள். இதுவே உங்க ஊர்ல சுருக்கம். நீ தான் ஏன் சொல்லிட்டு போனா ஊனா, சூனா, போனா, நானா, தோனா என்பார்கள். ஊனானா அது லிங்கம். சூனானா வர இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. ஊனானா ஊருக்கு. சரி. சூனான சுத்தி ஊரை சுத்தி போனான பொம்பளைய நானான நாளும் சரி தோணாதானே இந்த அப்ப ஊரை சுத்தி பொம்பளை சொல்றாங்க. நீங்க இந்த விளக்கத்தை நீ இதோட விட்டுறாத. திருமையின் கோட்டைக்கு கீழே உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தது நான் தான் சொல்லி அங்கே உட்காந்துக்க. உன்னை 4 பேர் பார்த்து 3 பேரு காரி இழுத்து போட்டு இந்த பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஊனான உலகம், சூனான சுற்றுவது, போனான பொது, நானான நல, தோனான தொண்டன், உலகம் சுற்றும் பொதுல தொண்டன், சுருக்கமானிய நாரதன் என்று சொல்றாங்க. நான் தாயா எடுத்தானே இப்படி சொல்லிட்டு போனதானே. உனக்காக எடுத்தானே சொல்ல முடியுமா? பேரத்தானே சொல்ல முடியும். நாரதன் நான் தாங்க. ஏன் இப்ப அழுகிறீங்க? சொல்லிட்டு எது தப்பா சொல்லிட்டதா? சிரிப்பா மூஞ்சி அப்படித்தானோ? சந்தோஷம். என்னங்க ஏன் சிரிக்கிற? நாரதர் சத்தியம் பண்ணதாயா? எதுக்கே அப்ப சிரிக்கிற? போயா பிராடு ஏதா சொல்லியா? ஏய் வாயா பேசுறேன். ஒண்ணா நம்பர் பிராடு. நான் என்னையா சொல்லிட்டு நீ நம்பாத அளவுக்கு நான் என்ன பிராடு ஒண்ணா நம்பர் பிராடு. இப்ப நான் என்னையா அவங்களுக்கு சொல்லணும்? நம்பாத அளவுக்கு என்ன பண்ணேன்? சத்தியம் பண்ணேன். நீ நாரதன் நாங்க எல்லாரும் நம்பணும் இல்லையா? என்ன உனக்கு தேவை? உனக்கு என்ன தேவை சொல்லு. உன் ஆதார் அட்டை காட்டு. ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி காட்டு. ஓட்டர் ஐடி கார்டு டிரைவர் லைசென்ஸ் ஏதோ ஆதார் கார்டு நம்பர். எனக்கு எதுவுமே கிடையாது. ககன மார்க்கம் நம்மளுக்கு சொந்த வாகனம் தான். எந்த வாகனம் இல்ல. அது புதிய எத்து புதிய போயிட்டே இருக்கு. அதுதான் வாகனத்துடைய மகிமையை நாங்க நல்லா தெரிந்து கொள்வோம். பூ என்பது மென்மை, தீ என்பது வெறுப்பு. ஆக மென்மையாக பேச தெரியும், தீ மாதிரி சுட வார்த்தைகளை பேச தெரியும். அப்ப பூவை போன்ற மென்மையும் தீயை போன்று சூடாக பேசக்கூடிய தன்மை இருப்பதனால ரெண்டையும் கலந்து பேசக்கூடியதான் பூதி வாகனம். இப்படி வழக்கத்துல யாரு கேட்கல. உங்க பாத்திர முயற்சி இப்ப சொல்லுங்க பேருங்க. ஏன் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன் ஆளுக்கு ஒரு வந்து சம்பந்தம் இல்லையா? சரி வச்சுட்டு போய் தப்பு இல்லை. ஏன்னா ஆளு சிறுசா இருப்பேன், பெரிய சாமி வச்சிருப்பாங்க. உங்க பேர் ஏதாவது சொன்னீங்க? வீரத்தேவன். ஆளு பெரிய ஆளா இருப்பேன், சின்ன தம்பி ஒரு பேர் வச்சிருப்பாங்க. உன் பேர் ஏதாவது சொன்னீங்க? ஆமாங்க. எச்சிக்கையா காக்கா வட்ட மாட்டேன், கர்ணன் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. உன் பேர் ஏதாவது நல்லா ஒரு வரப்ப ஓடி தாண்ட மாட்டேன், தாண்டவராயன் பேர் வச்சிருப்பாங்க. உன் பேர் ஏதாவது நல்லா சொன்னீங்க?
வீரத்தேவை 6 மாசமா முடியாம கிடப்பேன். இது வரைக்கும் நீ என்னென்ன வீரம் புரிஞ்ச நான் கேக்குறேன். காட்டுக்குள்ள தன்னந்தனியா தெரியே ஒரு நரி உள்ள என்ன செய்வ? அப்படியா? ஒரு கரடி உள்ள வந்தா ஒரு சிங்கம் உள்ள பூந்தா இப்ப சொல்ல நீ வாப்பா. நீ எதிர்பார்க்காத சமயம் புலி உள்ள வந்தா என்ன செய்வ? புலி வந்தா ஒரே குத்தி கொண்டு விடுவேன். புலிய குத்தி கொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியா? ஏய் அது புலி, ஞாபகம் வச்சுக்க. எந்த புலியா ஒரே குத்தி சத்து குத்தி கொண்டே புலியை குத்தி விரட்டக்கூடிய மாவீரனே நான் பார்த்த 76 வருடங்களில் புலியை குத்தி விரட்டக்கூடிய மாவீரன் தான் மட்டுமே. உனக்காக நான் ஒரு பட்டம் கொடுக்கிறேன். பெருங்கொண்ட பட்டம். இந்த உலகம் அழிந்தாலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய பட்டம் அழியாது என்று அப்படிப்பட்ட ஒரு பட்டம். எல்லா மக்களும் கட்டுங்க. சத்தியமா அருமையான பட்டம் கொடுக்க உலகத்துல புலியை குத்தி விரட்டக்கூடிய மாவீரனே மற்றவர் உனக்கு பட்டம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் நான் கொடுக்கும் பட்டம் உனக்கு நிலைத்து இருக்க வேண்டும். அப்படி ஒரு பட்டம். அன்றைய காலகட்டத்தில் மதுரையை காத்தான் ஒரு வீரன். என்ன வீரன்? தங்க கட்டி பின்னாடி சுடலையை காத்தான் ஒரு வீரன். என்ன வீரன்? அதற்கு பிறகு பருத்தியை காத்தான் ஒரு வீரன். என்ன வீரன்? ஆக பருத்தியை காத்த வீரன், சுடலையை காத்த வீரன், மதுரையை காத்த வீரன். என்னைக்கு புளிய குத்தி வச்சு உனக்கு புடி அசிங்கப்படுத்தி பேசுறதா அப்படியே என்னைக்காவது எந்த மேடையிலாவது என்னை பத்தி பெருமையா பேசிருக்கியா? பேசாத தப்புயா. எந்த மேடையிலும் இல்ல, எல்லா மேடையிலும் மேடையில வேணா பேசுவோம் தவிர மேடைக்கு அப்பாற்பட்டு யாருமே மேடைக்கு மேடை நம்ம 2 பேரும் சண்டை ஓட்டுவோம். ஆனா என்னைக்காவது எந்த மேடையில என்னை பத்தி ஒரு நாளாவது பெருமையா பேசிருக்கியா? ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்ற வகையில பார்த்தவன பிள்ளை காமான கண்ண பார்த்தா கண்டதா மஞ்சள் தெரியும் மாதிரி என்னை பார்க்கணும் அப்படி தெரியும் போல. ஆனா நல்லா தெரிஞ்சுக்க, உன் பெருமையை மேடைக்கு மேடை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் நினைக்கிற? உன்னை பேசாத நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 15 நாளைக்கு முன்னால நம்ம மேலூருக்கு பக்கத்துல ஒத்த கடைக்கு நீ நாடத்துக்கு போனியா? ஒத்த கடையில நீ போய் நடிச்ச நாடகம் மகமாயி நாடகம். எனக்கு எப்படி தெரியும்? பெருமையா சொல்லலையா? நீ போன மகமாயி நாடகத்துக்கு அடுத்து நான் போனது வழிதமான நாடகம். மூத்தாள் ஒரு ஆள் வந்து கேட்டாப்புல, நேத்து கோமாளி வேஷம் போட்டு கிருஷ்ணகுமார் ஒருத்தான் தம்பி, நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல நடிப்பு திறமை, அப்படிப்பட்ட மனுஷன். நான் சொன்னேன் எப்பயுமே தெளிவா பேசக்கூடிய ஒரே கோமாளி கிருஷ்ணகுமார் மட்டும் தான் எடுத்து சொன்னேன். அந்த மேடையில ஒரு வார்த்தை அந்த கேட்டாரு, கிருஷ்ணகுமார் நல்லா நடிச்சாப்பட தம்பி, நல்லா பேசுறாரு தம்பி, ஆனா மேடையில நடிக்கும் போது கால்ல செருப்பு போட்டு நடிக்கிறது அப்படின்னாரு. அன்னைக்கு நீங்க செருப்பு போட்டு போனீங்களா? போனீங்களா? போகல. அப்ப விஷயம் தெரியுதா? அத சொல்லு. ஏன் கிருஷ்ணகுமார் மேடையில செருப்பு போட்டு கேட்டா அப்படிங்க நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன். அண்ணே, நாடக உலகத்துல மேடை நாகரிகம் தெரிஞ்ச ஒரு கோமாளினா அது கிருஷ்ணகுமார் மட்டும் தானே. ஏன்னா கலைத்தாய் குடியிருக்கக்கூடிய இந்த மேடை, அப்படிப்பட்ட மேடையை புனிதமா நினைக்க முடியாது, அதனால செருப்பு போட்டு வரலங்கன்னு சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கு அந்த ஆள் கேட்டாப்புல, இந்த மலுப்புற வேலையில பேசாதீங்க ஜெயபாரதிவா, கிருஷ்ணகுமார் மேடையில செருப்பு போட்டு வரலையா? இல்ல அவன் செருப்பு வாங்க கூட வக்கு இல்லையா? அப்படி கேட்டுட்டாரு. நான் அப்படிதான் கிருஷ்ணகுமார் செருப்பாங்க நடந்து வர்றாரு. இன்னைக்கு நினைச்சா கூட தங்க மனசு போல இந்த உலகத்துல பெருமை சேர்ந்த கிருஷ்ணகுமார் நாடக உலகத்துல இன்னைக்கு நினைச்சா கூட 10 லட்சத்துக்கு தங்கத்துல செருப்பு வாங்கி சங்கத்துல போட்டு வர சொன்னே. பெருமையா சொல்லணும்யா? அப்படி தங்கத்துல போட்டு வர ஏன் உங்க அண்ணன் போட்டு வரல கேட்டாப்ல. அதுக்கு ஒத்த வார்த்தை நான் சொன்னேன். ஒத்த வார்த்தை, ஒரே வார்த்தை தான் சொன்னேன். ஏன் செருப்பு போட்டு வரல கிருஷ்ணகுமார் கேட்டதுக்கு நான் சொன்ன ஒத்த வார்த்தைகளை ஊரை விட்டு போனாலும் இன்ன வரைக்கும் சொல்லி முடிச்சனே. அப்படி என்ன வார்த்தை? என்ன சொன்னேன் நினைக்கிறேன்? கிருஷ்ணகுமார் ஏன் மேடையில செருப்பு போட்டு வரல? ஏன் கிருஷ்ணகுமார் மேடையில செருப்பு போட்டு வரல? ஏன்னா கிருஷ்ணகுமார் மேடையில பேச ஆரம்பிச்சாருன்னா கூட்டத்துல இருந்து பல செருப்பு வரும். அதுல எடுத்து போட்டுக்கலாம் சொன்னேன். நான் விட்டு கொடுப்பனா? உன்னை விட்டு கொடுப்பனா? செருப்படி அப்படி இல்லையா? அன்படிப்பு மக்கள் ஒருத்தர் போயிட்டு போட்டு உள்ள சத்தம் கிடைச்சு யாரு? உள்ள 2 பெண்கள். என்னோட பேரு ஒண்ணு வள்ளி, மற்றொரு பொண்ணு குள்ளி. உங்களை வர சொல்லுங்க, முதல்ல பாக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்ப உள்ளவனா பிள்ளை வருவா? அது உங்க திறமையை பொறுத்து. இல்ல வர சொல்லுங்க பாப்பா. கூப்பிடுறீங்களா? போயிட்டு ஆமா தரணி.